Hello students, welcome to grade 8 social science. இந்த வீடியோல நம்ம geography unit 2 weather and climate lessonோட part 2 வீடியோ பார்க்க போறோம். ஏற்கனவே part 1ல என்னெல்லாம் பார்த்தோம் ரீகால் பண்ணுவோமாப்பா? introduction part. ஓகே, ஸ்டார்ட் பண்ணோம். weather அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். earth atmosphere அதோட composition பார்த்தோம் இல்லையா? நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன்லாம் பார்த்தோம்ல. climate பத்தி பார்த்தோம். அப்புறம் controlling factors of weather and climate என்னென்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். Do all the planets in the solar system have atmosphere? Solar system இருக்க எல்லா planetsக்கும் atmosphere இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஓகே, இந்த வீடியோல நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா elements of weather and climate. weather and climates ஓட elements என்னென்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். temperature, rainfall, pressure, humidity, wind. ஓகே, இதெல்லாம் தான். இதுல நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் டெம்பரேச்சர் பத்தி பார்க்க போறோம். சரியா? ஓகே, டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இஸ் ஒன் ஆஃப் த கீ எலிமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட். ஓகே, டெம்பரேச்சர் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. எதுல? வெதர் அண்ட் கிளைமேட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுல டெம்பரேச்சர் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? தென் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா earth and its atmosphere get heated from sun through insolation. insolation என்னதுப்பா? incoming solar radiation. ஓகே, incoming solar radiation என்ன சொல்றோம்? insolation அப்படின்னு சொல்றோம். அதாவது பூமியோட அட்மாஸ்பியரும் எதனால வந்துட்டு ஹீட் ஆகுனா சன்னோட இன்சோலேஷன், சன்ல இருந்து வர சோலார் ரேடியேஷனால தான் ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே, the degree of heat present in the air is termed as, okay, நம்மளோட ஏர் இருக்குல்ல, அந்த ஏர்ல பிரசன்ட் ஆயிருக்க ஹீட்டை வந்து தான் என்ன சொல்றோம்? டிகிரி ஆஃப் ஹீட் பிரசன்ட் இந்த ஏர் இஸ் டேர்ம்ட் அஸ் டெம்பரேச்சர். அதான் நம்ம வந்து டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்றோம். சரியாப்பா? ஓகே, தென் temperature varies with time due to changes in the level of radiation which reaches the earth surface. Okay, எந்த ரேடியேஷன், எந்த லெவல் ஆஃப் ரேடியேஷன்ல வந்து எர்த்தை ரீச் பண்ணுதோ அதை பொறுத்து, எர்த் சர்ஃபேஸை ரீச் பண்ணுதோ அதை பொறுத்து என்ன ஆகும்? டெம்பரேச்சர் வேரி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே, this is due to motion of earth. ஓகே, இந்த லெவல் ஆஃப் ரேடியேஷன் மாறுறதுக்கு என்ன காரணம்? மோஷன் ஆஃப் எர்த். எர்த் வந்து லைட்டா என்ன இருக்கு? டில்ட்டா இருக்கும். அட் த சேம் டைம் ரொட்டேஷனும் ஆகும், ரெவல்யூஷனும் ஆகும் இல்லையா? ஸோ இதனால தான் என்ன ஆகுது? லெவல் ஆஃப் ரேடியேஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால என்ன நடக்குது? டெம்பரேச்சர் வந்து வேரி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் டியூ டு மோஷன் ஆஃப் த எர்த் அண்ட் இன்க்ளினேஷன் ஆஃப் த எர்த் ஆக்சிஸ். ஓகே, தென் okay, the temperature influence, temperature எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? level of humidity, process of evaporation, condensation and precipitation. இதெல்லாம் வந்து எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா? டெம்பரேச்சர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா? சரியா? ஓகே, heat energy from solar radiation is received by earth through 3 mechanism. ஓகே, 3 மெக்கானிசம் சொல்றாங்க. ஹீட் எனர்ஜி ஃப்ரம் சோலார் ரேடியேஷன் வந்துட்டு எப்படி ரிசீவ் ஆகுது எர்த்ல? 3 மெக்கானிசம் சொல்றாங்க. என்னென்னது? ரேடியேஷன், கண்டக்ஷன், கன்வெக்ஷன். ஓகே, ரேடியேஷன், கண்டக்ஷன், கன்வெக்ஷன். The earth's atmosphere is heated more by terrestrial radiation than insolation. ஓகே, என்ன சொல்றாங்க அப்படின்னாப்பா, இன்சோலேஷன் அப்படின்னு என்ன சொன்னேன்? சோலார் ரேடியேஷன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த சோலார் ரேடியேஷனை விட எர்த் அட்மாஸ்பியர் எதனால தான் ஹீட் ஆகுதான்? டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனால தான் ஹீட் ஆகுது. டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்படின்னா என்னன்னாப்பா, சோலார் ரேடியேஷன் வருது, அது என்ன ஆகுது? நம்ம வந்து எர்த் அட்மாஸ்பியர்ல, எர்த் சர்ஃபேஸ்ல படும்போது மறுபடியும் ரிட்டர்ன் பேக் ஆகும் இல்லையா? அதுதான் என்ன சொல்றாங்க? டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் ரிட்டர்ன் ஆகும்போது இல்லையா, அந்த ஹீட் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுதுல, அப்பதான் வந்து என்ன ஆகுதான்? எர்த் அட்மாஸ்பியர் இன்னும் ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே,
ஓகே, இதுதான்ப்பா அந்த ரேடியேஷன், conduction, convection. The sun's heat enters the atmosphere and reaches the ground. That's called radiation. Then conduction. The ground absorbs the most of this heat. The air directly touching the ground is warmed. Convection. The warmed air rises to certain point. Eventually, it cools and begins to sink down. Okay? அதாவது அந்த சூடான காற்று வந்து மேலே போய் ஒரு சர்டைன் பாயிண்ட்ஸ்லேருந்து என்ன ஆகுது, கூல் டவுன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும், சிங்க் ஆயிரும், செட்டில் டவுன் ஆக ஆரம்பிக்கும். சரியாப்பா? ரேடியேஷன்றது என்னன்னு தெரிஞ்சிருச்சா? சன்னோட ஹீட் வந்து அட்மாஸ்பியர்லேருந்து கிரவுண்டை ரீச் ஆகிறது. கண்டக்ஷன்றது என்னது, கிரவுண்ட் வந்து அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணுறது தான் கண்டக்ஷன். சரியா? தென் கன்வெக்ஷன் என்னது, அந்த வார்ம் ஏர் வந்து சர்டைன் பாயிண்ட் வரைக்கும் ரைஸ் ஆயிட்டு தென் கூல் டவுன் ஆகும். அதுதான் என்னதுப்பா, கன்வெக்ஷன். ஓகே, டெம்பரேச்சர் வேரிஸ் போத் ஹரிசாண்டலி அண்ட் வெர்டிக்கலி. ஓகே, ஒரு எர்த்ல வந்து டெம்பரேச்சர் வந்து ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலாகவும் வேரி ஆகும். சரியா? இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுமா எப்போ, வித் இன்க்ரீசிங் ஹைட். ஓகே, ஹைட்டு போக 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 டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். அதை ஒரு மெஷரில் சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு 1000 மீட்டர் போனோம் அப்படின்னா வந்துட்டு 6.5 டிகிரி செல்சியஸ் கிட்ட வந்துட்டு லேப்ஸ் ஆகும், குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா? The temperature decreases with increasing in height is known as lapse rate, which is 6.5 degree Celsius per 1000 meters in troposphere. Okay. Lapse rate அப்படின்னா என்னது, is the rate at which temperature changes with height is known as lapse rate. Okay. Next, factors affecting distribution of temperature. Okay, temperature distributionல என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, latitude, altitude, nature of land, ocean currents. Ocean currentsனா என்னன்றது நான் போன வீடியோலே சொல்லியிருந்தேன் இல்லையா? Movement of water from one place to another, prevailing winds, slope, shelter, distance from the sea, natural vegetation and soil. இதெல்லாம் தான் என்ன பண்ணுதுப்பா, distribution of temperature affect பண்ணுது. சரியா? prevailing wind அப்படின்னா என்னன்னாப்பா, a wind from the direction that is most usual at a particular place. எப்பயுமே அந்த இடத்துல நடந்து காத்தடிச்சிட்டே இருக்கும் இல்லையா, அதுதான் என்ன சொல்றாங்க, prevailing winds அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் என்ன ஆகுதா, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது. சரியா? இந்த ஃபேக்டர்ஸ்னால. ஓகே, மெஷரிங் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை எப்படி மெஷர் பண்ணுவோம்? the temperature of a unit volume of air at a given time is measured by scales like Celsius, Fahrenheit and Kelvin. ஓகே, ஒன் வேர்ட்ல கேட்க சான்ஸ் இருக்கு. டெம்பரேச்சர் எந்த ஸ்கேல்ஸ்லாம் மெஷர் பண்ணுவோம்னா செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின். ஓகே ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 2 டெம்பரேச்சர் மெஷர் பண்றதுக்கு ஒரு 2 சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. அது என்ன, ஒன்று வந்து தெர்மாமீட்டர், இன்னொன்று வந்துட்டு ஸ்டீவன்சன் ஸ்க்ரீன். ஓகே, ஸ்டீவன்சன் ஸ்க்ரீன், இதுதான்ப்பா அந்த ஸ்டீவன்சன் ஸ்க்ரீன் சொல்றாங்க. இதுல வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர் தெர்மோமீட்டர், மினிமம் டெம்பரேச்சர் தெர்மோமீட்டர், தென் ட்ரை பல்ப் தெர்மோமீட்டர், வெட் பல்ப் தெர்மோமீட்டர்னு சொல்லிட்டு நிறைய உள்ளேயே இருக்கு. ஓகேவா? அதான் என்னது, ஸ்டீவன்சன் ஸ்க்ரீன். ஓகேவா? தென் energy received by the earth through insolation. Okay, insolation means solar radiation is lost by outgoing radiation. Okay, atmosphere is mainly heated by outgoing radiation. இதுதான் நான் முதயே சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து சோலார் ரேடியேஷன் உள்ள வருது, எர்த் என்ன பண்ணும், அது வந்துட்டு மறுபடியும் அது ஒரு ரேடியேஷன் எமிட் பண்ணும், சர்ஃபேஸ்ல பட்டு இன்னொரு ரேடியேஷன் எமிட் ஆகுது. அதனால தான் வந்துட்டு அட்மாஸ்பியர் வந்து ஹீட் ஆகுது. நம்ம முதயே பார்த்துருந்தோம் இல்லையா? அட்மாஸ்பியர் இஸ் மெயின்லி ஹீட்டட் பை அவுட்கோயிங் ரேடியேஷன். ஓகே, இந்த அவுட்கோயிங் ரேடியேஷன், இந்த டெம்பரேச்சர் வந்து எப்போ ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 2 to 4 PM. ஓகே, ஸோ த மேக்ஸிமம் டெம்பரேச்சர் இஸ் ரெக்கார்டட் பிட்வீன் 2 and 4 PMல தான் வந்துட்டு மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ரெகுலர்லி மினிமம் டெம்பரேச்சர் எப்போ ரெக்கார்ட் ஆகும்னா 4 AM பிஃபோர் சன்ரைஸ்ல தான் வந்துட்டு மினிமம் டெம்பரேச்சர் வந்து ரெக்கார்ட் ஆகும். சரியா? தென் மீன் டெம்பரேச்சர். ஓகே, மீன் டெம்பரேச்சரில் வந்துட்டு ஒரு
மூணு டெம்பரேச்சர் பத்தி பார்க்க போறோம்ப்பா. மீன் டெய்லி டெம்பரேச்சர், diurnal range of temperature, annual range of temperature. Okay, first mean daily temperature என்னது the average of maximum and minimum temperatures within 24 hours. Okay, ஒரு 24 மணி நேரத்துல எப்போ வந்து மேக்ஸிமம் டெம்பரேச்சர், ஓகே மேக்ஸிமம் டெம்பரேச்சர் என்ன, மினிமம் டெம்பரேச்சர் என்ன, அதோட ஆவரேஜ் தான் என்னது மீன் டெய்லி டெம்பரேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 87 டிகிரி ஃபாரன்ஹீட், மினிமம் டெம்பரேச்சர் 73 டிகிரி ஃபாரன்ஹீட்னா டிவைடட் பை 2 போட்டு ஆவரேஜ் எடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் என்னது மீன் டெய்லி டெம்பரேச்சர். இது diurnal range of temperature அப்படின்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர். ஓகே, மேக்ஸிமம் டெம்பரேச்சருக்கும் மினிமம் டெம்பரேச்சருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் என்னதான் diurnal range of temperature. Annual range of temperature அப்படின்னா difference between the highest and lowest mean monthly temperature of a year. Okay, highest mean temperatureக்கும் lowest mean temperatureக்கும் இருக்கிற difference தான் என்னதான் annual range of temperature. அதாவது எந்த மந்த்ல லோயஸ்ட் மீன் எந்த மந்த்ல ஹையஸ்ட் மீன் பார்த்தா அதோட டிஃபரன்ஸ் தான் என்ன சொல்றாங்க annual range of temperatures அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே, இதுக்கப்புறம் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாப்பா ஐசோலைன்ஸ். ஓகே, ஐசோலைன்ஸ் அப்படிங்கிற ஒரு டேர்ம் பத்தி பார்க்க போறோம். சரியா? distribution of weather elements are shown by means of isolines on maps. Isolines are those which join the places of equal values. Isolines are different names based on the weather element. Okay, weather element பொறுத்து ஐசோலைன்ஸ்க்கு வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதே மாதிரி இன்னும் நினைச்சாங்க ஐசோலைன்ஸ் ஆர் தோஸ் வித் ஜாயின் த பிளேஸ் ஆஃப் ஈக்குவல் வேல்யூ இருக்கிற பிளேசஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ணி வர்றது என்னதான் ஐசோலைன்ஸ். ஓகே, என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமாப்பா. ஃபர்ஸ்ட் ஒன் ஐசோதெர்ம். ஓகே, ஐசோதெர்ம் இதெல்லாம் என்னது வெதர் எலமெண்ட்ஸ். இந்த சைடு இருக்க டெம்பரேச்சர், சன்ஷைன், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், ரெயின்ஃபால் என்னது வெதர் எலமெண்ட்ஸ். ஓகே, இந்த அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் வந்து எந்தெந்த இடத்துலலாம் ஈக்குவலாக இருக்கும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணால் அது என்னது ஐசோதெர்ம். சரியா? இது மாதிரி ஒன்னொன்னுக்கா சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஐசோதெர்ம். ஐசோதெர்ம் என்னது ஈக்குவல் டெம்பரேச்சர். செகண்ட் ஒன் என்னது ஐசோரைன். ஓகே, ஐசோரைன் equal lowest mean temperature for a specific period. ஓகே, இது வந்து இதுல கேட்பாங்க, மேட்ச்ல கேட்க சான்சஸ் இருக்கு. ஈக்குவல் சன்ஷைன். ஓகே, ஈக்குவல் சன்ஷைன் என்னது ஐசோஹேல். ஓகே, ஐசோஹேல் வந்துட்டு ஈக்குவல் சன்ஷைன் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணா அது என்னது ஐசோஹேல். தென் isolopar. Okay, isolopar equal pressure tendency showing similar changes over a given time. Okay, equal pressure tendency தான் என்னதுப்பா isolopar. Okay, then isopar அப்படின்னா equal atmospheric pressure. அப்புறம் இன்னொன்று என்னது லாஸ்ட் ஒன் isoheights என்னது equal amount of rainfall. ஓகே, இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்றாங்க ஐசோலைன் அப்படின்னு ஒரு டேர்ம்ல சொல்றாங்க. ஓகேவா? Okay, next isotherms. The distribution of temperature is shown by the means of isotherms. Okay, the imaginary lines which connect the same temperature. எந்தெந்த ஏரியாலாம் வந்து சேம் டெம்பரேச்சர் இருக்கோ அதை வந்து ஒரு லைன் போட்டு கனெக்ட் பண்ணா அது என்னதுப்பா ஐசோதெர்ம்ஸ். ஓகேவா? ஹீட் ஜோன்ஸ் ஆஃப் த எர்த். ஓகே, இந்த இமேஜ் வந்து உங்கள் புக்கில் இருக்குது, அதான் நான் வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். Torrid zone. Okay, it's a region between Tropic of Cancer and Tropic of Capricorn. Okay, இதுதான் என்னது torrid zone அப்படின்னு சொல்றோம். இந்த ஜோன்ல தான் வந்துட்டு சன்ரைஸ் வந்து டைரக்டா விழுகுது. சரியா? மேக்ஸிமம் ஹீட் ஃப்ரம் த சன். ஓகே, this zone is called torrid or tropical zone. ஓகே, சரி. நெக்ஸ்ட் ஒன் என்னது? ஓகே, temperate zone. temperate zone எங்கப்பா இருக்கும்? Okay, 1, 2, 3. Temperate zone. Temperate zone lies between the Tropic of Cancer and Arctic Circle in the northern hemisphere. Okay, northern hemisphereல Tropic of Cancerக்கும் Arctic Circleக்கும் நடுவுல இருக்கு. இங்கே Tropic of Capricornக்கும் Antarctic Circleக்கும் நடுவுல இருக்கு temperate zone. ஓகேவா?
இங்க என்ன இருக்கும்? ஸ்லாண்டிங் ரேஸ் ஆஃப் சன் இருக்கும். ஓகே. இங்க வந்து எப்படி இருக்குமா டெம்பரேச்சர்? மாடரேட் டெம்பரேச்சர் இருக்கும். ரொம்ப ஹாட்டாவும் இருக்காது, ரொம்ப சில் கிளைமேட்டும் இருக்காது. அதான் என்னது? டெம்பரேட் ஜோன். தென் ஃப்ரிஜிட் ஜோன். ஃப்ரிஜிட் ஜோன் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, லைஸ் பிட்வீன் ஆர்டிக் சர்க்கிள் அண்ட் த நார்த் போல் and between Antarctic Circle and the South Pole. Okay, Arctic Circle and the North Pole, Antarctic Circle and the South Pole இடையில இருக்கிறது அந்த frigid zone. Okay, it receives extremely low temperature. Okay, இந்த ரீஜியன்லாம் வந்து ரொம்ப லோ டெம்பரேச்சரா இருக்கும், ஃபுல்லா ஸ்னோவால கவர் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஓகே, சரி. ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எவர் ரெக்கார்டட். ஓகே, எர்த்தில் இது வரைக்கும் ரெக்கார்டான ஹையஸ்ட் டெம்பரேச்சர் என்னன்னு பார்ப்போமா? என்னதுப்பா? 56.7 டிகிரி செல்சியஸ். அதை வந்து ஃபாரன்ஹீட்ல 134 டிகிரி ஃபாரன்ஹீட்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இட் வாஸ் ரெக்கார்டட் ஆன் 10th ஜூலை 1913ல வந்துட்டு ரெக்கார்ட் ஆயிருக்கு. கிரீன்லேண்ட் ராஞ்ச் ஆஃப் டெத் வேலி, கலிஃபோர்னியா, யூஎஸ்ஏ, இந்த பிளேஸ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கான். இதே லோயஸ்ட் டெம்பரேச்சர் எங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு? -89.2 டிகிரி செல்சியஸ். அதே தான் வந்து ஃபாரன்ஹீட் கெல்வின்ல கொடுத்துருக்காங்க. -128.6 டிகிரி ஃபாரன்ஹீட், 184.0 கெல்வின் கொடுத்துருக்காங்க. இது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா எங்க போட்டிருக்காங்க? சோவியத் வோஸ்டக். ஓகே, அந்த இடம். ஸ்டேஷன் இன் அண்டார்டிகா. ஓகே, அங்கதான் வந்துட்டு இருக்கிறதுல வந்து லோயஸ்ட் டெம்பரேச்சர் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. எப்ப? 21st ஜூலை 1983ல. ஓகேவா? ஓகே, சம்மரி பார்க்கலாம்ப்பா. என்னெல்லாம் பார்த்தோம்? எலமெண்ட்ஸ் ஆஃப் வெதர் அண்ட் கிளைமேட் பார்த்தோம். அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் டெம்பரேச்சர் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர் பார்த்தோம். மெஷரிங் டெம்பரேச்சர் பார்த்தோம். அதில் மீன் டெம்பரேச்சர் பார்த்தோம். மெஷரிங் டெம்பரேச்சரில் எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? தென் மீன் டெம்பரேச்சர் பார்த்தோம். ஐசோ லைன்ஸ் பற்றி பார்த்தோம். ஐசோ லைன்ஸ்லேயே வந்து நிறைய பார்த்தோம். அது வந்து மேட்ச்சில் கேட்பாங்கன்னு கூட நான் சொன்னேன் இல்லையா? ஓகே, தென் ஹீட் ஜோன்ஸ் ஆஃப் த எர்த் பார்த்தோம். சரியா? இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். சரியாப்பா? ஓகே, இந்த வீடியோக்கான ஹோம்ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் தான். வாட் ஆர் ஐசோலைன்ஸ், ஹவு இஸ் த டெம்பரேச்சர் மெஷர், அண்ட் ஷார்ட் நோட் ஆன் ஹீட் ஜோன்ஸ் ஆஃப் த எர்த். ஓகே, இந்த கொஷினை வந்து நீங்கள் எழுதி ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பணும். ஓகேவா? இந்த வீடியோக்கான கூகுள் ஃபார்ம் உங்களுக்கு வரும், அதையும் நீங்கள் மறக்காமல் ஃபில் பண்ணணும். சரியா? தேங்க்யூ.